அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு முன்னால் அளித்த பேட்டியில் பல்வேறு கருத்துக்களை சொல்வதைப் போல நினைத்து கொண்டு உண்மைக்கு புறனான பல தகவல்களை அவர் வெளியிட்டு என்னை பற்றியும் தனிப்பட்ட முறையில் விமர்சித்து பேசியிருக்கிறார். உண்மை நிலவரம் என்ன என்பதை விளக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடமை. தலைவர் கலைஞர் அவர்களால் இந்த இயக்கத்தில் உருவாக்கப்பட்ட நாங்கள் எல்லாம் எந்த கேள்விக்கணை எழுப்பப்பட்டாலும் அதற்கு அவ்வப்போது பதில் சொல்லி பழக்கப்பட்ட இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சி தோன்றிய நாள் முதல். அதே வகையிலே நேற்றைய தினம் எடப்பாடி அவர்கள் தான் ஏதோ உத்தம புத்திரையைப் போல அவரை நீதிமன்றம் நிரபராதி என்று விடுதலை செய்து விட்டதைப் போல பேட்டி அளித்திருக்கிறார். நடந்த விவகாரங்களை அவர் உண்மையை மறைக்காமல் சொல்லியிருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் உயர் நீதிமன்றத்தில், அதாவது சென்ற அவர் ஆட்சியில் இருந்த காலத்தில் அவருடைய சம்பந்திக்கும் மற்றவர்களுக்கும் முறைகேடாக டெண்டர்களை கொடுத்ததில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் முறைகேடுகள் நடைபெற்றது என்று அதை விசாரிக்க வேண்டும் என்று விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அதற்கு புகார் கொடுத்தேன். ஆனால் அந்த புகாரை அவர்கள் விசாரிக்காத காரணத்தினாலே உயர்நீதிமன்றத்தில் வழக்கை போட்டு அந்த வழக்கிலே நாங்கள் புகார் கொடுத்தும் இன்னும் விசாரிக்கப்படவில்லை என்று சொன்னவுடன் நீதிமன்றத்திலே அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி சொல்லுகிறார், சிபிஐ என்கொயரி நான் கேட்கவில்லை என்று உண்மை. அன்றைக்கும் நாங்கள் சிபிஐ என்கொயரி கேட்கவில்லை, இன்றைக்கும் சிபிஐ என்கொயரி கேட்கிறவர் தப்பு என்று சொல்லக்கூடிய கருத்தோடு தான் இதை நான் சொல்கிறேன். அவ்வளோ பெரிய வழக்கை நாங்கள் தொடர்ந்த போது நாங்கள் கேட்டதெல்லாம் நீதிமன்றத்தில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம், அதாவது விஜிலன்ஸ் முறையாக விசாரிக்காத காரணத்தினால் தமிழக காவல்துறைக்கு உட்பட்ட எஸ்ஐடி எப்படி இன்றைக்கு சிபிசிஐ இருக்கிறதோ அதே போல் எஸ்ஐடி என்பது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் என்று ஒன்று இருக்கிறது. அதன் மூலமாக விசாரிக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வைத்தோம். அரசு தரப்பிலும் அவருடைய பதில் மனுவை போட்டார்கள். 2 பேருடைய வாதங்களை கேட்ட நீதிமன்றம் இது இந்த வழக்கு முறையாக விசாரிக்கப்படவில்லை, இதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்ற காரணத்தினால் சிபிஐ என்கொயரியை நீதிமன்றமே பிறப்பித்தது. நாங்கள் கேட்கவில்லை என்பது உண்மைதான். அன்றும் கேட்கவில்லை, அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறேன். அன்றைக்கும் நாங்கள் சிபிஐ கேட்கவில்லை, இன்றைக்கும் கேட்கவில்லை. என்றால் சிபிஐ என்றால் என்ன என்பது எங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல 2016 570 கோடி ரூபாய் நடு ரோட்டில் கண்டெய்னர் லாரியிலே பிடித்த பணத்தை இதுவரையில் ஏறத்தாழ 8 வருஷம் ஆகுது. சிபிஐ தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுது. நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்ட போது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் ஆச்சு. சிபிஐ இடத்துல நேரடியாக போய் நாங்கள் டெல்லியில் கேட்டோம். ஆனால் 8 வருஷம் ஆகிறது. அந்த 570 கோடி ரூபாய் யாருடைய பணம் என்பதை இதுவரையிலே சொல்லவும் இல்லை. அதற்குரிய எஃப்ஐஆரும் சிபிஐ போடவில்லை. இப்படி பல வழக்குகள் தமிழ்நாட்டிலேயே பல வழக்குகள் சிபிஐயில் நிலுவையில் இருக்குது. ஆகவே தான் சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன் என்றால் துரிதமாக முடிக்க முடியும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் தளபதி அவர்கள் அந்த கள்ளக்குறிச்சி சாராயத்தை விசாரிப்பதற்காக சிபிசிஐடி விசாரணை மட்டுமல்ல, நீதிபதியுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு கமிட்டி அமைத்திருக்கிறார். ஆனால் எடப்பாடி அவர்கள் சிபிஐ என்று திருப்பி கேட்டால் நாங்கள் சிபிஐ இந்த
காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறார். இதே காவல்துறை இப்போ சொல்கிறார் இல்லையா, எடப்பாடி நேற்றுக்கு நான் ஒன்றுமே நான் வழக்கு தொடர்ந்த நான் வழக்கை வாபஸ் பெற்று ஒரு பச்சை பொய்யை சொல்கிறார். நடந்தது என்ன? இங்கே வழக்கு நான் தொடர்ந்தேன். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது. உச்சநீதிமன்றத்துக்கு 10 நாளிலே, அதாவது இங்கே உத்தரவு போடப்பட்டது சிபிஐ என்கொயரிக்கு 11/9/2018. சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு 11/9/2018 விசாரிக்க வேண்டும் என்று முறையிடப்பட்டது. ஆனால் உடனடியாக சென்று 29/10/2017 இடைக்கால தடை வாங்கினார். இடைக்கால தடை வாங்கவில்லை, நான் ஸ்டே ஆர்டர் போக நான் எதுவுமே கேட்கலன்னு சொல்கிறார். தினமணி பத்திரிகை, தினமலர் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறார். இதே போல் எல்லா பத்திரிகையும் வந்துருக்கு. தினத்தந்தி எல்லாம் ஒரு மாதிரி ஒரு சாம்பிளுக்காக காட்ட வேண்டும் என்பதற்காக தினமலர் பத்திரிகையில் மிக சிறப்பாக அந்த செய்தியை வெளியிட்டு அவருடைய படத்தை போட்டு எஸ்கேப் போட்டுவிட்டு பழனிசாமி சிபிஐ விசாரணை இல்லை, இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் அதில் தெளிவாக கொடுக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து முதல்வர் பழனிசாமி மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டன. தினமலர் பத்திரிகை வெளிவந்திருக்கிறது. இப்படி பொய் செய்தி வெளியிட்டார்னா தினமலர் மீது அவர் வழக்கு தொடர்ந்திருக்கோமோ, முதலமைச்சராக இருந்தவர் அரசாங்க சார்பில் போட்டிருக்கலாம். இதை மூடி மறைப்பதற்காக ஏதோ வருஷம் 4-5 வருடம் ஓடிவிட்டது என்பதற்காக நான் தடைப்பெறும் சட்டமன்றத்திலே எங்கள் தலைவர் இதை சொன்னார். அவசரப்பட்டு நீங்கள் ஓடி போய் ஸ்டே வாங்கவில்லையா அந்த வீராதி வீரர் என்றார். உடனே அதற்கு முதலமைச்சரை பற்றி கீழ்த்தரமாக பேசுகிற எடப்பாடி கேட்கிறேன், வாங்கினீங்க இல்லையா? இது இங்கே தமிழ் பத்திரிகை மட்டுமல்ல, ஹிந்துவில் வந்திருக்கு. இந்து பத்திரிகையில் கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்ட் சிஎம் எஸ்சி கேஸ் ஹைகோர்ட் ஆர்டர் தெளிவாக குறிப்பிடுகிறது. ஆனால் பச்சையாக போகிறார், நான் தடை கோரவில்லை, செல்லவில்லை. நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்று சொன்னார். அப்பொழுது அவருடைய ஆட்சியில் இருக்கும்போது ஸ்டே வாங்கிவிட்டார். பிறகு விசாரணைக்கு 2022 ஃபைனல் ஹியரிங் வருகிறது. அதற்குள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஏற்கனவே விசாரித்தது சரியில்லை என்பதற்காக ஸ்டேட் போலீஸ் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் போட்டு விசாரித்தாங்க. காவல்துறையின் சார்பாக விசாரித்து வந்த காரணத்தினால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது. வழக்கு வந்தபோது ஒரே வழக்குக்கு 2 பேர் வழக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே காவல்துறை போடாத காரணத்தினால் நான் பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ப்ரைவேட்டாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதனுடைய அடிப்படையில் சிபிஐ என்கொயரி ஆர்டர் ஆயிடுச்சு. இப்போது காவல்துறையை அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற காரணத்தினால் இது ஒரே வழக்குக்கு 2 பேர் தேவையில்லை என்று நான் அந்த மனுவை திரும்ப பெறுகிறேன் என்று சொன்னேன். இது இப்போது புதுசாக நடக்குது. ஏன்னா எடப்பாடிக்கு தான் வரலாறு பெரிய நியாயம் இல்லை. 1995ஆம் ஆண்டு ஜெயலலிதா மீது டான்சி வழக்கை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நான் தான் திமுக சார்பில் தொடர்ந்தேன். அதனுடைய வரலாறு உங்களுக்குலாம் தெரியும். அந்த வழக்கை போட்டார் என்பதற்காக, வழக்கை தயார் செய்தார் என்பதற்காக சண்முக சுந்தரம் 32 இடங்களில் வெட்டப்பட்டு மருத்துவமனையில் இருந்தார். காரணம் என்னவென்று கேட்டால், அந்த 169, அதாவது ஒரு அரசு ஊழியர் செய்யக்கூடிய செயலை செய்தால் 169 என்ற ஐபிசியின் படி தண்டிக்கலாம். அதனால் வரை 2014 பிறகு 2095 வரை அந்த செக்ஷன் கீழே எங்கேயுமே கோர்ட்டில் வழக்கு நடக்கலை. அந்த வழக்கை முதலில் நாங்கள் தான் சண்முகம் நாங்கள் தான் சைதாப்பேட்டை கோர்ட்டில் போட்டோம். அது உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜெயலலிதாவுக்கு சம்மன் அனுப்பிச்சார். சென்னை ஹைகோர்ட்டில் போய் அதற்கு ஸ்டே கேட்டார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த சிவப்பா அவர்கள் அதற்கு ஸ்டே கொடுப்பதற்கு மறுத்துவிட்டார். இல்லை, நீங்கள் கீழ் நீதிமன்றத்தை வழக்கை நடத்த வேண்டும், ஸ்டே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மறுத்தார். அதனால் என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் அவர் அனுபவித்தார் என்பதெல்லாம் எல்லோருக்கும் நாட்டுக்கு தெரியும். அதற்கடுத்து உச்சநீதிமன்றத்துக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜெயலலிதா செல்கிறார். நான் ரெஸ்பாண்டன்ட்.
அந்த அம்மையார் வந்து அப்பலட் அந்த மாதிரி போடுறார், அவர் போடுறார், ஜெயலலிதா கேஸ் போடுறாங்க, அப்பீல் போடுறாங்க, ஹைகோர்ட் ஆர்டர் மேலே போகிறாங்க. அது நிலுவையில் இருக்கிறதுக்குள்ளாக ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த கவனமாக தயவு செய்து எடப்பாடியும் கேட்க வேண்டும், அதிமுகவினரும் கேட்க வேண்டும். நடந்தது என்ன? ஏன்னா 30 வருஷம் ஆகிப்போச்சு, எல்லோரும் மறந்து விட்டுறார்கள் என்ற அடிப்படையில் நேற்று வரலாறு தெரியாமல் அவர் பேசுகிறார், என்னை பற்றி கேவலமாக பேசுகிறார். 96 திமுக ஆட்சி ஏற்பட்டவுடன் காவல்துறையை விசாரித்து சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. உடனே ஜெயலலிதா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார். ஜெயலலிதாவை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறார் என்றால், ஏற்கனவே இந்த டிரான்சி வழக்கில் RS பாரதி வழக்கு போட்டிருக்கிறார், காவல்துறை இப்போது போட்டிருக்கிறது, ஒரே காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு 2 வழக்கு எப்படி நியாயம் என்று உச்ச நீதிமன்றத்தில் கேட்டார். அந்த மனு போட்டார், நான் போடவில்லை, ஜெயலலிதா போட்ட மனு. அந்த மனுவிலே உச்ச நீதிமன்றம் எங்களை பார்த்து கேட்டது, உங்களுடைய கோரிக்கை வழக்கை போட வேண்டும் என்று காவல்துறையை போட்டு விட்டார்கள், இப்போது அவர் விசாரிக்க போகிறார், நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த வழக்கை தொடர வேண்டுமா என்று சுப்ரீம் கோர்ட் கேட்ட நேரத்தில் நாங்கள் சொன்னதெல்லாம் நான் வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த வழக்கில் ஏதேனும் நடந்தால் தொடர்ந்து நடத்துகிற உரிமை எங்களுக்கு இருக்க வேண்டும் என்ற கண்டிஷனோடு வித்ராவாங்க. அதுதான் ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய பிற்காலத்தில் உதவி ஏற்படுத்தும் என்பதை பழனிசாமி பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போது என்ன ஆச்சுன்னா, வழக்கு இங்கே நடந்தது, தண்டனை கிடைத்தது. தண்டனை பெற்றவுடன் அந்த அம்மையார் தேர்தலில் நிற்க முடியவில்லை, வெற்றி பெற்று வந்தார். 6 மாதத்தில் ஹைகோர்ட்டில் அவசரமாக கூட்டி அந்த வழக்கை விசாரித்து இப்போ சொல்கிறார்களவா ஹைகோர்ட் என்னை விடுவித்தது, அதே போல் ஜெயலலிதாவை அவசரமாக விடுவித்து விட்டார்கள். அப்பொழுது அப்பீல் போக வேண்டியது அரசாங்கத்தினுடைய வேலை, அதனால் அரசாங்கம் அன்றைக்கு போகவில்லை. ஆகவே நான் அப்போது கண்டிஷன் போட்டேன்ல, இந்த வழக்கில் எதையும் நடந்தால் பிற்காலத்தில் தொடர்கிற உரிமை எனக்கு இருக்க வேண்டும் என்ற கண்டிஷனோடு நான் வித்ரா வாங்கினதுனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜெயலலிதா மீது நான் அப்பீல் போனேன். அப்பீல் அகைன்ஸ்ட் அக்யூட்டட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது பிறகுதான் ஜெயலலிதா அவர்கள் தான் வாங்கிய டிரான்சி நிலத்தை சரண்டர் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு மிகப்பெரிய கண்டனத்துக்கு ஆளாகி அந்த வழக்கு முடிந்தது என்பது பழனிசாமி தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல்தான் இந்த வழக்கிலே உச்ச நீதிமன்றத்தில் ஒரே வழக்குக்கு 2 பேர் தேவையில்லை, என்னுடைய கிரீவன்ஸ் எல்லாம் போலீஸ் விசாரிக்கிறார், இப்போ போலீஸே வழக்கு போட்டுச்சு, ஆகவே நான் இதிலிருந்து விலகிக் கொள்ளலாமா என்று சொல்லிட்ட போது, வேண்டாம், நீங்களும் கீழ்கோர்ட்டுக்கே போய் இதெல்லாம் நாங்கள் சுப்ரீம் கோர்ட் முடிவு செய்ய முடியாது, கீழ்கோர்ட்டே முடிவு செய்யட்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வாதங்களை கேட்டு என்ன செய்தார்கள் என்றால், அந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி காவல்துறையினர் ஏற்கனவே விசாரித்திருக்கிறது, அவர்கள் விசாரணையெல்லாம் முறையாக தான் இருந்திருக்கிறது என்று சொல்லி இவரை விடுவித்து விட்டு இன்னொரு உத்தரவை இவனை கொடுத்திருக்கிறார். இதுதான் ஸ்பீக்கிங் ஆர்டர். இது மாதிரி அப்படியே கன்வீனியன்ட்டாக எடப்பாடி மறைச்சிட்டார். நான் தான் இந்த வழக்கை போட்டிருக்கிறேன். பெட்டிஷனர் RS பாரதி, நான் போட்ட வழக்கில் தான். ரெஸ்பாண்டன்ட் வந்து டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸு அண்ட் எடப்பாடி. அதில் ஃபைனல் ஆர்டர் என்ன போடுறேன்னா, ஒன்லி appropriate remedy in law for the petitioner will be under section 156(3) of the code. The law of this code issue is too well settled. அதாவது இந்த வழக்கை RS பாரதி தனிப்பட்ட முறையிலே நடத்தலாம், ஃபுல்லாக வெளியில் வந்துட்டாருன்னு சொல்ல முடியாது. காரணம், போலீஸினுடைய இன்வெஸ்டிகேஷனை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டார். சாட்சிகள் கூண்டில் ஏறி சாட்சி சொல்லி குறுக்கு விசாரணை செய்து நிரபராதி என்று அவர் விடுதலை செய்யப்படவில்லை. அதற்காகத்தான் நீதிபதி இன்னொரு கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கார். RS பாரதி தனிப்பட்ட முறை இந்த வழக்கை நடத்தலாம். நானும் வழக்கு நடத்துவதாக தான் இருந்தோம். அதற்குள் நாடாளுமன்ற தேர்தல் வந்துவிட்டது. எப்படி ஜெயலலிதாவை வாய் கொடுத்து விட்டு ஒம்பிலே மாட்டிக்கொண்டு அன்றைக்கு டிரான்சி கேஸில் மாட்டினாரோ அதுபோல் இப்போ எடப்பாடி பேசியிருக்கார். அன்றைக்கி அந்த மாதிரி என்ன சொன்னாங்க, 92 டிரான்சி நிலத்தை வாங்கும்போது நான் தான் அறிக்கை கொடுத்தேன், அரசு நிலத்தை வாங்குவது தப்பு. உடனே வாங்கினேன், அரசு நிலத்தை நான் வாங்கினேன், வாங்கினால் என்ன தப்புன்னு பேசுனாங்க. அந்த அம்மா
அப்படி பேசுனதுடைய விளைவு தான் கடைசியில் அவர் உச்சநீதிமன்றம் வரை சென்று வாங்கியதை சரண்டர் பண்ணிவிட்டு உச்சநீதிமன்றத்தில் கண்டனமாகி வெளியே வந்தவர். அதே போல் இன்றைக்கு 156 3 பிரிவு வழக்கு தொடர்வதற்கு எனக்கு டைம் இருக்கிறது. இப்பொழுது அவர் சவால் விட்டுவிட்ட காரணத்தினால் விக்கிரவாண்டி தேர்தல் முடிந்தவுடன் என்னுடைய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்களுடைய ஆலோசனை பெற்று தலைவருடைய அனுமதி பெற்று இந்த வழக்கை நான் தொடர இருக்கிறேன் என்பதை உங்கள் மூலமாக எடப்பாடிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சவால் விடலாம், 1000 சவால் விடலாம், ஆனால் சட்டத்தின் முன் அவர் தப்பிக்க முடியாது. ஏதோ நேற்றைக்கு சொல்றார், நான் நிரபராதி என்று நிரூபித்து விட்டு வந்தேன். எங்க நிரபராதி நின்று வந்த உண்டுகளை சாட்சியை விசாரிக்கல, கோர்ட் தள்ளுபடி செஞ்சிருச்சு. ஆனால் அந்த ஆப்ஷன் எனக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் கூண்டிலே சாட்சிகளை ஏற்றுவேன், நீங்கள் குறுக்கு விசாரணை பண்ணுங்கள். எப்படி ஜெயலலிதாவுக்கு கடைசியிலே கிடைத்ததோ அதுபோல நிச்சயமாக எடப்பாடி கிடைக்கும் என்பதை நான் பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இப்படி உண்மைகளை பார்ப்போம். அதுக்காக தளபதி மு.க. ஸ்டாலினை எங்கள் முதலமைச்சரை கேவலமாக இது கூட தெரியாத ஒரு முதலமைச்சரா என்று பேசக்கூடிய அளவுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறது. ஆத்தென்டிக்காக பேசணும், பொய் சொல்லக்கூடாது. அது மட்டும் எனக்கு வயசாகிடுச்சுன்றார். வயசானா அவருக்கு என்ன கவலை? எனக்கு வயசானதை பற்றி கவலைப்படுவீங்க வேண்டியவங்கள வேற. ஆனால் எடப்பாடி கவலைப்படுறது வயசாகிடுச்சான், அது மட்டும் இல்லை பாடி லாங்குவேஜ் காட்டுறாரு அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்? அதுக்கு அவர் தான் விளக்கம் சொல்லணும். நான் கூட வேறு மாதிரி சொல்லுவேன் பதில். ஆனால் என் வயசுக்கு அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. என் வயசை பற்றி அவருக்கு என்ன கவலை? அவருக்கு ஒன்றா சின்ன பையன் சொல்லிக்கிட்டு சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்ளலாம். ஆனால் என் வயதுக்கு ஏற்ற போல் 62 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கொடியோடு ஒரு கட்சி ஒரே கொடியோடு நின்று கொண்டிருப்போம் என்ற பெருமை எனக்கு இருக்கு. அவர் என்னை பற்றி இழிவாக பேசுகிறார். அதோடு மட்டுமல்ல, மக்கள் திசை திருப்புவதற்காக ஏதேதோ பேசுகிறார். சட்டசபையிலே முதலமைச்சர் சவால் விட்டு 2 நாளாக கூப்பிட்றாரு, வா வா, ஓடி ஒழிகிறாரு. தைரியம் இருந்தால் நேரடியாக வந்து தளபதி அவரை பார்த்து முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்க வேண்டியதானே. நான் கொடுத்து இந்த ஆதாரத்தெல்லாம் அப்படியே தூக்கி மூஞ்சி மேலே போடுவார். என்ன நாடகம் ஆடுகிறார்? மக்களை எவ்வளோ நாளைக்கு ஏமாற்ற முடியும்? மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார். ஒரு 2 நாள் இப்படி அப்படி இருந்தது. இப்போ என்ன பேசுகிறாங்க தெரியுமா? 40க்கு 40 ஜெயிச்சதுக்காக இது கூட்டு சதி, எதிர்கட்சியுடைய சதின்னு பொதுமக்கள் பேச ஆரம்பித்து விட்டார். பொதுமக்களுடைய நிலை இப்பொழுது உண்மை தெரிந்து விட்டது. ஏனென்றால் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த சம்பவம் நடந்தவுடனே ஒவ்வொரு நாளும் ஒரு ஆக்சிடென்ட் துரிதமாக இதுவரையில் சென்ற ஆண்டு மட்டும் இந்தியா பூரா 6000 பேர் கள்ளச்சாராயம் கொடுத்து செத்துருக்காரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. 6000 பேர். இந்த 6000 பேர் செத்தது உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்களில், பிஜேபி ஆளுகிற மாநிலத்திலும் செத்திருக்கிறார். அங்கே எல்லாம் சிபிஐ என்கொயரி போடவில்லை. கேட்பதற்கு அண்ணாமலைக்கும் தைரியம் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய பழனிசாமிக்கும் தைரியம் இல்லை. சிபிஐ பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. ஆனால் சிபிஐ போனால் இது டிலே ஆகும். ஆனால் சிபிசிஐடி விசாரித்தால் உடனடியாக விலகுகின்றது தான் நாங்கள் தளபதி அவர் சொல்லியிருக்கார், தவிர வேறல்ல. ஆகவே இது குறித்து இனியும் பழனிசாமி பேசிக் கொண்டிருந்தால் நான் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் முடிந்தவுடன் பாராளுமன்றம் முடிந்த எங்களுடைய எம்பி என்ஆர் இளங்கோ மூத்த வழக்கறிஞர் வர இருக்கிறார். அவரை கேட்டுக்கொண்டு நிச்சயமாக 156(3) ப்ரொவிஷன் படி எனக்கு ஆனந்த் வெங்கடேஷ், நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் போட்ட உத்தரவினுடைய அடிப்படையில் எடப்பாடி மீது நிச்சயமாக வழக்கு தொடரப்படும். பல கேசுகளில் தொடர்ந்து வரப்போகிறார். வடநாடு விசாரணை மிக துரிதமாக போய் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அவருக்கு பிற்காலத்தில் என்னென்ன ஏற்படுத்தப் போகிறது என்று தெரியும். அதே போல் இன்னைக்கு நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்கள் தலைவர் இன்றைக்கு நிறைவேற்றிருக்கக்கூடிய இந்த சிறப்பு தீர்மானம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த பிறகுதான் இந்த ரிசர்வேஷனை பற்றி எல்லாம் இறுதி முடிவு எடுக்க முடியும் என்பதை உணர்ந்து இன்றைக்கு ஸ்பெஷல் தீர்மானத்தை, சிறப்பு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறார். இதை அனைவரும் வரவேற்றிருக்க வேண்டும். காரணம் என்னவென்று கேட்டால், ஏதோ விக்கிரவாண்டி தேர்தலுக்காக நாங்கள் செய்கிறோம் பழனிசாமி சொல்கிறோம். அதுவே தப்பு. இதை பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையிலேயே எங்கள் தலைவர் தளபதி சொல்லியிருக்கார்.
திமுக வெற்றி பெற்று வந்தவுடன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்திய அரசின் சார்பாக எடுப்பதற்கு எல்லா விதமான நடவடிக்கை எடுப்போம் சொல்லியிருக்கார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கார், மாநில சர்க்கார் நினைச்சா செய்யலாம். அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு தெரியல நான் சொல்லவே மாட்டேன். தூங்குறோன்னா ஏற்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறது. இது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. இந்த சப்ஜெக்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட்டில் இல்லை. ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறத கணக்கெடுப்பு இருக்கிறத எப்படி ஒரு மாநில சர்க்கார் செய்ய முடியும்? சட்ட அமைச்சர் ரகுபதி தெளிவான பதில் சொல்லியிருக்கிறார். ஆக விக்கிரவாண்டி தேர்தலை மனதிலே வைத்துக் கொண்டு இப்படி ஆளுக்கால் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நேற்று 2 நாளுக்கு முன்பாக சட்டப்பேரவையிலே போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெளிவாக இந்த 10.5 ரிசர்வேஷனால் யார் யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். தலைவர் கலைஞர் தான் 1989 ஆட்சிக்கு வந்தவுடன் 20% ரிசர்வேஷனை வன்னிய பெருமக்களுக்கு கொடுத்தார். எம்பிசி என்ற ஒரு கேடரை உருவாக்கி அதற்காக போராட்டம் நடத்தி எத்தனை பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், எத்தனை பேர் மாண்டார்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் ரத்தம் சிந்தாமல் தலைவர் அவர்கள் உடனடியாக கேட்டுக்கொண்டார். இதே மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் எங்கள் தலைவர் கலைஞரை மனதார பாராட்டினார். அந்த கேசட்லாம் இருக்குது, இதெல்லாம் விக்கிரவாண்டி தேர்தலில் போடும். ராமதாஸ் அவர்கள் பேசி பாராட்டியதை போல இதுவரை யாருமே கலைஞர் பாராட்டியதில்லை இந்த ரிசர்வேஷனுக்காக. அப்படி இப்போ அதனுடைய விளைவு நேற்று தினம் 10% கேட்குறீங்களே, அவர்கள் தெளிவாக சொல்லுங்க, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எலிமெண்ட்ரி கிளாஸ் எடுக்கிற மாதிரி நம்ம எஸ்எஸ் சிவசங்கர் நேற்று சொல்லியிருக்கார். 20% கொடுக்கறதுனால திண்டிவனம் ஆர்ட்ஸ் காலேஜில் 20 சீட்டுகள், 100 சீட்டுன்னா 20 சீட்டு வன்னியர் கிடைக்கும். நீங்கள் கேட்குற 10.5 கேட்டீங்கன்னா 10 சீட்டு தான் கிடைக்கும். ஆக வன்னியர்களுக்கு 10 சீட்டு போய்விடும். இதே போல் தென் மாவட்டங்களிலே சீர்பண்ணைவர்கள் மற்றவர் இருக்கிறாங்க பாருங்கள், அங்கே வன்னியர்கள் கிடையாது. அவர்களுக்கு 10% தான்னா அவங்களும் பாதிக்கிறாங்க. ஆகவே திண்டிவனம், விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருவண்ணாமலை, வேலூர், தருமபுரி, இப்படி நாதன் சென்னையில் இருக்கிற, நாதன் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த 10.5 டிஸ்அட்வான்டேஜ், இதனால் எந்த பலனும் இல்லை, இதனால் பாதிப்பு தான் என்பதை எங்கள் சிவசங்கர் மட்டும் சொல்ல, வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்த பல பேர் புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்கிறார். ஆகவே எங்கள் தலைவர் அவர்கள் எதையும் சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய தலைவர் தான் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். நேற்றைக்கு எடப்பாடி கேட்டதன் காரணமாக இந்த விளக்கத்தை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம் பொய்யை சொல்லியிருக்கிறார். ஏதோ நாங்கள் கேஸை வித்ட்ரா வாங்கிட்டோம், நான் வித்ட்ரா வாங்கிட்டேன்னு பச்சையாக சொல்கிறேன். நான் வித்ட்ரா வாங்கியிருந்தால் இதே ஆனந்த் வெங்கடேஷ் என்னை வழக்கு நடத்த முடியும் எப்படி சொல்லலாம்? ஆகவே பொய்யை ரொம்ப நாளைக்கு நினைக்க முடியாது. அவர்களுக்கு எதை சொல்வது என்று தெரியவில்லை. 40க்கு 40 நாம் வெற்றி பெற்று விட்டோம், திமுக வெற்றி பெற்று விட்டது என்பதாலே அவர்கள் எதையோ சொல்லி பார்க்கிறார்கள். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி மீது மற்றும் பாசம் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பொய் பிரச்சாரமெல்லாம் ஈடுபடாது என்பதை பழனிசாமிக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணிக்கும் நான் தெரிவிக்கிறேன். சிறுபான்மையினருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஒதுக்கீடு எல்லாமே ஜாதிவாரி எடுத்துதான் ஒதுக்கப்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி அன்புமணி ராமதாஸ் எழுப்புறாரு. மைனாரிட்டிஸ்க்கு வேறு பேக்வர்டு தான். அதுவே எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்துச்சுன்னா, கிறிஸ்டின்ஸ்க்கு அந்த எஸ்சி கொடுத்ததில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பெரிய போராட்டமே நடக்கும். ஏன்னா அவங்க அஃபெக்ட் ஆகும். அதெல்லாம் உணர்ந்த காரணத்தினால்தான் கணக்கெடுத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் அதை வைத்து விவாதிப்பார்கள். நிச்சயமாக மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பதற்கு எல்லா விதமான நடவடிக்கை எடுக்க திமுகவுடைய சார்பில் இருக்க இந்தியா கூட்டணி போராடி வெற்றி பெறும். பீகார் மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க. அதே போல தமிழ்நாடு என்ன ஆச்சு? ஹைகோர்ட் பண்ணல, என்ன ஹைகோர்ட்ல என்ன ஆச்சு? ஹைகோர்ட்ல பெண்டிங்ல டிஸ்பிளேஸ்ட் 65% கொடுத்து செயலாளர் கொடுத்துட்டாங்க. கணக்கு அந்த ஜட்மெண்ட் என்ன சொல்றாங்க? அதே மாதிரி தாங்க நீங்க உங்களுக்கு அந்த கணக்கெடுக்கிறதே தப்புன்னு சொல்லிட்டாங்க.
கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குது எடுத்துன்னு வச்சு கோர்ட்டுக்கு போனாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா ஸ்டக் ஒன் ஆகி போச்சுன்னா அதுக்கு பிறகு இந்த இஷ்யூவே எடுக்க முடியாது. கோர்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் போட்டுச்சுன்னா அப்புறம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டாடுறாங்க. இதெல்லாம் பெரிய சிக்கல் இருக்குது. அதனால் தெளிவாக செஞ்சவங்க தெளிவாக செய்யணும். போன வாட்டியே அவங்க தெளிவாக போடாத இருந்தாலும் சுப்ரீம் ஒரு ஸ்டக் டவுன் பண்ணிச்சு. அதனால அந்த எந்த காரணத்துக்காக ஸ்டக் டவுன் பண்ணிச்சோ அதை ரெக்டிஃபை பண்ணணுன்றதுக்காக தான் இந்த கணக்கெடுப்பு சொன்னேன். எடுத்து விட்டு உடனடியாக நிச்சயமாக இன்னும் 10 ஆண்டு காலத்துக்கு திமுக தான் ஆட்சியில் இருக்கும் போது நாங்கள் தான் அந்த 10 ரிசர்வேஷனை சட்ட ரீதியாக பெற்று தரப்போகிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறையோட விசாரணை வந்து உரிய முறையில் நடப்பதாக தான் உங்களோட வழக்கு இருக்கு. ஆனா வந்து ஏற்கனவே 3 வழக்கு அதுக்காக அவசரம் இல்லை. ஊழல் அவர் போட்டது வந்து இதில் அவங்க விசாரணை பண்ணலை, விசாரணை முறைகேடாக பண்ணிட்டாங்க. அது என்னன்னா சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி அவர் ஆட்சியில் இருக்கார், அவருக்கு கீழே தான் போலீஸ் துறை இருக்குது, அது விசாரித்து கொடுத்தாருங்க. நான் கொடுத்த டிவிஎஸ்சி கம்ப்ளைண்ட் என்டர்டெயின் பண்ணலை, அவங்க தனியாக போட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த விசாரணை கூடாதுன்றது தான் நான் கொடுத்தேன். அதுக்காக வந்து அது பிறகு ஆட்சி மாற்றம் வருது. தெளிவான கேள்வி இது, விளக்கம் இருக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் வந்தோடனே போலீஸ் கேட்குது, ப்ரீவியஸ் இன்வெஸ்டிகேஷன் சரியில்லை, ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ காவல்துறையை கையில் எடுத்துகிட்ட பிறகு நானே அதே கோரிக்கை தானே. ஒரே இதுக்காக அவர்னா உடனே என்ன சொல்லுவார், அந்த கேஸுக்கு அவரும் போட்டிருக்காரு, இவருக்கு இல்லை, இவங்க 2 பேரும் கேட்குறாங்கன்னு ஒரே வழி விட்டால் அதனால தான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிச்சோம், டிமாண்ட் பண்ணி திருப்பி அனுப்பிச்சு ஹைகோர்ட்டுக்கு அனுப்பிச்சது. இல்லைன்னா ஒரு ஆர்டர் போட்டிருப்பாங்களே அவங்களே. எனக்கு 3 வருஷம் ஆச்சு. இன்னும் அந்த இதில் முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்யணும். ஃபர்ஸ்ட் என்கொயரியிலே இருக்கு. இன்னைக்கு அடுத்த கட்டம் ஒரு சோதனையோ அந்த விசாரணையோ இன்னும் முழுமையாக தொடரப்படலை. எனக்கு 3 வருஷம் ஆச்சு, ஆட்சி பொறுப்பேற்று 3 வருஷம் ஆச்சு. டெண்டர் முறைகேடுங்கிறது எனக்கு 4500 கோடி ரூபாய் முறைகேடு. இப்போ தானே 22 தாங்க நான் போட்ட கேஸில் வந்துருக்கு. இப்போ தானே ஹைகோர்ட்டில் முடிவு பண்ணியிருக்காங்க. சொல்லி 3 மாதம் கூட ஆகலை. இந்த லிமிடேஷன் பீரியடு எவ்வளோ, இதுக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் எப்போ ஒன்றா கேஸ் போடலாம், எப்போ ஒன்றா கேஸ் போடலாம், லிமிடேஷன் பீரியட்லாம் கிடையாது. அதனால் நான் கொடுத்து இப்போ தான் அதான் சொல்லிட்டு இருந்தேன். சட்டமன்ற தேர்தல் வந்ததுக்கு முன்னாடி இது வந்துச்சு, அதனால் பாராளுமன்ற தேர்தல் அதனால் இது முடிந்தவுடன் நான் அப்பயே நான் சொன்னேன் தேர்தல் முடிந்தவுடன் போகணும். இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு, அதுக்குள்ளே இடையில் ஒரு தேர்தல் வந்துச்சு. இதே முடிச்சுட்டு அதான் சொல்கிறேன், இப்பொழுது நானே என்ஆர்எல் உட்காந்து கோர்ட்டில் போடுறதுக்கு நான் நடவடிக்கை எடுப்பேன். அப்படி எடுக்கப்பட்ட வழக்கில் தான் இதே டான்சி டிப்பிக்கல் டான்சி நடந்து அது கொடநாடு வழக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியோட 3 ஆண்டுகள் ஆகுது. ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது எடப்பாடி பழனிசாமி சரி சட்டமன்றத்தில் நான் மட்டும் சொல்ல, ஒரு முதலமைச்சராக சசிகலா சொல்லிட்டாங்க. ஆனால் ரோடு ஸ்லோ அண்ட் ஸ்டடி இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. அவசரமாக கூப்பிட்டு போ, ஒரே நாள் அறிக்கை கொடுத்து காவல்துறை வாங்கிச்சு இல்லை, இந்த ஆர்டர் மாதிரி வாங்கிக்கிறது. இது வந்து ஒரு சென்சேஷனல் விவகாரம். இதை வந்து தெளிவாக விசாரணை பண்ணுறாங்க. நிச்சயமாக நம்ம சசிகலா பேசுறது காரணம் அந்தம்மா படத்தை சேர்த்து இவங்க எடுத்துன்னு போட்டாங்க, அதனால தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் தெளிவான விசாரணை ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் போட்டு வழக்கு நடந்துச்சு, நல்லா போயிட்டு. ஜெயலலிதா கூட 19 வருஷத்துக்கு பிறகு தானே 4 வருஷம் தானே இருக்குது. அதனால் நிச்சயமாக பழனிசாமி இப்போ இல்லைனாலும் இன்னும் 2-3 மிக விரைவில் அதுக்குரிய பலனை அனுபவிக்கும். சார், இந்த ஆளுநர் பேசும்போது இங்கே தமிழகத்தில் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் கிடைக்குது, முதல் போதைப்பொருள் தமிழகத்தில் கிடைக்கிறதுக்குங்கிற மனநிலையத்தை வெளியே வரணும், அப்பதான் இளைஞர்கள் இதெல்லாம் கேள்விக்குறியாகும் சொல்லியிருக்காங்க. முதல்ல அவர் வந்து பிஜேபி போதையிலிருந்து வெளியில் வரணும். காரணம் அவர் இஸ் அ கவர்னர், ஒரு பாலிட்டிஷியன் மாதிரி பேசுகிறார். நான் கேட்குறேன், மணிப்பூர்லேயும் சிக்கிமில் பிடிச்சாங்க இராய், மத்திய சர்க்கார் பிடிச்சது. நாங்கள் கேட்கல, உங்கள் ஊடகத்தை சார்ந்த சத்தியம் டிவிக்காரர் தான் அந்த கேஸே கொண்டு வந்தார். எத்தனை கண்ணு பிடிச்சாங்க, 5 லட்சத்துக்கு மேலே பிடிச்சாங்க. 5 லட்சம் டன் 65 லட்சம் பிடிச்சாங்க டன். இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால் 5 லட்சம் தான் இருந்தது. மீதி 60 லட்சம் ஹிராயின் எங்கே போனது? எல்லா போர்ட் ட்ரஸ்ட்டும் யார் கையில் இருக்குது? போர்ட் மூலமாக தான் வந்து அதானி போர்ட்லேருந்து தான் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அதன் மூலமாக தான் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து இந்த போதைப் பொருள் என்பது இங்கே மட்டும் இல்லை, இந்தியா பூர்வம். எனக்கு இருக்கிற சந்தேகமே, இவர் பேசுகிறாருல்ல அந்த 60 எல்லாரும் கேள்வி, சத்தியம் டிவியினுடைய அவர் நடத்துகிறாருல்ல, அவரே வந்து அந்த ஆர்டிஐலாம் போட்டு கஷ்டப்பட்டு வாங்கி கேஸ் நடத்துவது கொடுத்துருக்குறாரு.
அந்த கேஸினுடைய அடிப்படையில் தான் சுப்ரீம் கோர்ட்டு கேட்டிருக்கு. ஆனால் அதெல்லாம் வெளியில் வரும். அதனால் இது ஏதோ ஒரு நாள் ஏற்பட்டது இல்லை. அதான் தெளிவாக இருந்தது. எவ்வளோ 10 வருஷம் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க வளர்த்து விட்டுட்டு போனதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைச்சிக்கிட்டு வரும். மரக்காலம் சம்பவத்துல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? ஒரு 3 நாள் ஆச்சுன்னா அதை விட்டுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. 3 நாள் அந்த சம்பவம் போன வருஷம் மரக்காணத்துல ஒரு கலாச்சாரம். கலாச்சாரம் சிபிசிஐடி தான் விசாரிக்கிறாங்க. ஆனால் அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அதை என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னே தெரியல. அது அப்படியே பேப்பர் போட 3 மாதம் தான் ஆகுது. மரக்காணம் மரக்காலம் வந்து எவ்வளோ நாள் ஆகுது? போன வருஷம் போன வருஷம் போன வருஷம் இல்லைங்க, ஒரு ஒரு வருஷம் அது போட்டு நடவடிக்கைலாம் எடுத்துருக்காங்கல்ல. எத்தனை பேர் கைது செய்யப்பட்டாங்க? அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நிகழ்வு சம்பவம் நடந்தது, அதுக்கப்புறமா அந்த நேரத்துல பேசுனாங்க, அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்து யாருக்கா நடந்ததே தெரியல அப்படின்றத கிளம்ப போட்டாங்க. அதான் பொறுப்பு தான் பேசுகிறார். பொறுப்பற்ற முறையில் பேசுகிறார். சட்டமன்றத்தில் தெரியும் வந்தால் தான் நேருக்கு நேர் கேட்டால் தானே ஆணித்தரமாக பதில் சொல்லுவாங்க. அசம்பிளி நடந்ததில்ல, அதுக்குரிய விளக்கத்தை போலீஸ் துறையின் சார்பாக நிச்சயமாக தலைமை சொல்லுவார். என்ன நடவடிக்கை எடுத்தோம், எவ்வளோ பேர் கைது செய்யப்பட்டாலும் எந்த ஸ்டேஜில் இருக்குன்றதை சொல்லுவார். 2 மாநில பிரச்சனையா இருக்கு, அதனால சிபிஐ விசாரணை போடுற மாதிரி ஒரு கருத்தையும் அனுப்பி அதாவது புதுச்சேரியிலேருந்து மெத்தனால் அறிவிச்சிருக்காங்க. 2 ஸ்டேட் ஆக புதுச்சேரின்றது பிஜேபி ஆட்சியிலிருந்து வந்து ஒத்துக்கிறாருல்ல, அது கொடுத்துருக்கு. அதுவே எனக்கு எடுத்து வெற்றி. அதுக்காக 2 அதாவது சாப்பிட்றவனோட சப்ளை பண்ணுவோம்னாங்க பெருசு. ஒத்துக்கிறீங்களா? ஓ, நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன், பண்ணி கொடுத்த ஹோட்டல் டிஃபன் பண்ணி கொடுத்தோம் தானே முதல் அக்யூஸ்டு. அப்போது பிஜேபி கவர்மெண்ட் தான் முதல் அக்யூஸ்டு அக்கார்டிங் டு அன்புமணி ராமதாஸ். சிபிஐ போட்டதுனால இதுதான் கேட்குறேன். சிபிஐ போட்டு என்ன இருக்கு? இந்த தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 570 கோடி போட்டு என்னாச்சு? எந்த சிபிஐ வழக்கு விசாரிக்கிறதுக்கு? இந்த மந்திரி மேலாம் கொடுத்து சிபிஐ டிஜிபி லஞ்சம் வாங்கினார், உட்கார்ல போலீஸ் கமிஷனர் சார்ஜ் வாங்கினார், விஜயபாஸ்கர் வாங்கினார், ரமணன் வாங்கினார்னு கொடுத்து பர்மிஷன் கவர்னர்கிட்ட கொடுத்துட்டாரா? அதுவும் போதைப் பொருள் தானே. ஆக ஏதோ அரசியல் பெறணுன்றதுக்காக ஆள் பேசுகிறாங்க. கவர்னர் இதெல்லாம் பேசக்கூடாது. அவர் தான் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். அவர் இந்த ஸ்டேட்டை டிஃபெண்ட் பண்ணணும். எங்கள் மக்களுடைய வரி பணத்தில் சர்க்காரில் கொண்டு எங்கள் அரசாங்கத்துக்கே எதிர்ப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா அது வந்து அவர் வைக்கிற பதவிக்கு அழகல்ல. அன்புமணி ராமதாஸ் வந்து வயது முதிர்ச்சி காரணமா நீங்க எதுவும் பேசுறீங்க. அன்புமணியா சொன்னார், அவர் சொல்ல மாட்டார். எடப்பாடி சொல்றாரு, அவரும் சொல்லிட்டாரா? அவரே இன்னைக்கு சொன்னார். சரி, அதை பற்றி அவருக்கு கவலைப்படாது. அவங்க அப்பா கூட நான் சொன்னேன். அவர் அறிக்கை வரும்போது எனக்கு அந்த உரிமை இல்லையா? இந்த கொஸ்டின் என்ன பதில்? அன்புமணி மட்டும் பதில் விட்டா அறிக்கை விட்டா நீ ராமதாஸ் தான் விட்டுருக்காரு. என்னை விட 10 வயசு சின்னவரா ராமதாஸ் விட்டுக்கிறாரா? அன்புமணி என்னோட பெரியவர் தானே. அவர் விடும்போது நான் விடுறதுக்குவேன். அவருக்கு இருக்கிற உரிமை தானே எனக்கும். அவர் டாக்டர், நான் வக்கீல், 2 பேருக்கும் ஒரே உரிமை தான்.